குப்தர்கள் காலத்தினுடைய வரலாற்று சான்றுகள் நம்ம பார்க்க போறோம். இலக்கிய சான்றுகள் இருக்கு, நாணயங்கள் சான்றுகள் இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன சான்றுகள் இருக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, கட்டடக்கலை சான்றுகளும் நிறைய இருக்குது. சரி, வரலாற்று சான்றுகள் முக்கியமா எப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து 3 வகையா இந்த இடத்துல பிரிக்கிறாங்க. இலக்கிய சான்றுகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இலக்கிய சான்றுகள் இருக்கு, கல்வெட்டு சான்றுகள் இருக்கு, அடுத்ததா பாத்தீங்கன்னா நாணயங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நாணய சான்றுகளும் இருக்கு. இந்த 3 வகையான சான்றுகளாக குப்தர் காலத்தை நம்ம பிரிக்கிறோம். அதுல முதல்ல இலக்கிய சான்றுகளை வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இலக்கியங்கள்னு சொல்லும் போது குப்தர் காலத்துல அதிகபட்சமா எல்லா இலக்கியங்களும் சமஸ்கிருத மொழியில தான் எழுதப்பட்டது. ஏன்னா குப்தர் காலத்துல சமஸ்கிருதம் தான் அலுவலக மொழியாகவும் இருந்தது. அதே போல கல்வெட்டுகளும் பாத்தீங்கன்னாக்கா சமஸ்கிருதம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, இலக்கியங்களும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே போல இந்த புராணங்களா இருக்கட்டும், மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாம் வந்து ஒரு ஃபைனலா ஒரு வடிவம் பெற்றது எப்போன்னு கேட்டா குப்தர் காலத்துலன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அப்ப குப்தர் காலத்துல அந்த இலக்கிய சான்றுகளுக்கு அப்ப பஞ்சமே இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. இங்க பாருங்க, நாரதர் ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி, அடுத்து காத்தியாயனர் ஸ்மிருதி, இந்த மாதிரி ஸ்மிருதி இலக்கியங்கள் இந்த குப்தர்கள் காலத்துல இருக்கு. நம்ம ஆரியர்கள் காலத்திலே ஸ்மிருதினா என்ன, சுருதினா என்னன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இங்க பாருங்க, குப்தர்கள் காலத்திலேயே அந்த ஸ்மிருதின்னு வருது பாத்தீங்களா. ஏன்னா ஆரியர்களும் இந்து சமயம்னு நம்ம சொல்றோம், குப்தர்கள் காலத்துல இந்து சமயம் மறுமலர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் போது அப்ப இந்த இடத்துல ஸ்மிருதிகள் வர்றது வாய்ப்புகள் மிக அதிகம்னு சொல்லப்படுது. சரி, அரசருக்கு கூறுவது போல எழுதப்பட்டதுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த காமந்தகரினுடைய நீதி சாரம்னு சொல்லுவாங்க. அந்த நீதி சாரம் என்பது என்னன்னா அந்த தர்ம சாத்திரம்னு சொல்லப்படுது. இது கிபி 400ஆம் ஆண்டு வந்து இது என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்ப காமந்தகர் அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, குப்தர் காலத்துல வாழ்ந்தவரு. அந்த காமந்தகர் தான் நீதி சாரம் படிச்சிருக்கிறாரு. அடுத்து அந்த விசாக தத்தர், மிக மிக முக்கியமானவர் விசாக தத்தர். இவருடைய முத்திர ராட்சசம் அதுவும் முக்கியம். தேவி சந்திர குப்தம்னு இருக்கு பாத்தீங்களா. அப்ப குப்தம்ங்கிறது குப்தர் காலத்தை பத்தி சொல்லுதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. இந்த விசாக தத்தருடைய முத்திர ராட்சசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குப்தர் காலத்தை பத்தியும் சொல்லுது, அதே சமயம் மௌரியர்களுடைய ஆட்சியை பத்தியும் சொல்லியிருக்கும்னு அங்கேயும் நீங்க படிச்சிருப்பீங்க. அதனால விசாக தத்தர் அந்த நூல்கள் வரும்போது கொஞ்சம் கவனமா கையாளுங்க. ஏன்னா மௌரியர்கள் கிட்டையும் இந்த உதாரணத்தை படிப்போம் சான்றுகள்ல, குப்தர்கள் கிட்டையும் அந்த உதாரணத்தை நம்ம படிப்போம். ஏன்னா மௌரியருக்கு பின்னாடி வந்தவர் தான், அதாவது குப்தர் காலத்துல இருந்தவர் தான் அந்த விசாக தத்தர்னு நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இந்த புத்த இலக்கியங்கள், சமண இலக்கியங்கள் இருக்கா, இது என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது அந்த குப்தர்கள் காலத்துல புத்த இலக்கியம் இருக்குது, குப்தர்கள் காலத்துல சமண இலக்கியங்கள் தோன்றி இருக்குது. அந்த இலக்கியங்களையும் பின்வருமாறு அந்த இலக்கியங்களை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது காளிதாசருடைய படைப்புகள் குப்தர்கள் காலத்துல மிக முக்கியம். இந்த காளிதாசர்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருது, நவரத்தினங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா. நவரத்தினங்கள் இருக்கு, யாருடைய அவையில இருக்கு, 2ஆம் சந்திரகுப்தர், அதாவது அவருக்கு இன்னொரு பேர் வந்து விக்ரமாதித்யன் சொல்லுவோம். அந்த விக்ரமாதித்யனுடைய அவைக்கு தான் பாகியானும் வந்திருக்காருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட விக்ரமாதித்யன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் சந்திரகுப்தனுடைய அவையில தான் இந்த நவரத்தினத்துல ஒரு ரத்தினமா காளிதாசரை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப காளிதாசருடைய படைப்புகள் குப்தர் காலத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க உதவுது. அப்ப காளிதாசருடைய நாடகங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் சொன்னோம், சீனப்பயணி, பாகியானுடைய குறிப்புகள். இந்த பாகியானுடைய குறிப்புகளையும் நம்ம சிறப்பா பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது கல்வெட்டு சான்றுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கல்வெட்டு சான்றுகள்னு சொல்லும் போது குப்தர்கள் காலத்துல முக்கியமா அந்த துருப்பிடிக்காத இரும்புத்தூண் மிக 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 முக்கியமானது. இந்த இடத்துல மெஹரலி இரும்புத்தூண் கல்வெட்டு, இது வந்து 1ஆம் சந்திரகுப்தன் இங்க கொடுத்திருக்காங்க, இன்னொரு புக்ல 2ஆம் சந்திரகுப்தன் சொல்லியிருக்காங்க. சரி, பார்ப்போம். சரிங்களா? இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சமுத்திரகுப்தரினுடைய ஆட்சி காலம்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா அலகாபாத் அழகான சமுத்திரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு பாத்தீங்கன்னா ஹரிசேனர் தான் செதுக்கி இருப்பாரு. ஹரிசேனர் முக்கியமான அறிஞர், சமுத்திரகுப்தருடைய அவையில இருந்த ஒரு முக்கியமான அறிஞர் அவரு. சரி, இந்த ஹரிசேனர் எத்தனை வரிகளில் அந்த கல்வெட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாருன்னு கேட்டா 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்துலதான் அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை செதுக்கி இருக்கிறாரு ஹரிசேனர். 3ஆவதா சான்றுகள்ல குப்தர் காலத்துல நாணய சான்றுகள் மிக மிக முக்கியமானதுதான். நாணய சான்றுகள், இந்த நாணயங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த உருவங்களை வச்சு நம்ம சொல்லலாம் இது குப்தர் காலத்து உருவம்னு சொல்ல முடியும். அதே போல தங்க நாணயங்கள் வந்து அதிகமா வெளிவிட்டாங்க. ஏன்னா குப்தர்கள் காலம் வந்து நல்ல செழிப்பா இருந்துச்சு, அதனால தங்க நாணயங்கள் வந்து மிக அதிகமாக வெளிவிட்டாங்க குப்தர் காலத்துல. அப்ப தங்க நாணயத்துக்கு குறையே இல்லைன்னு சொல்ல முடியும். அதுவும் 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த விக்ரமாதித்தன் சொல்றோம் இல்லையா,
அவருக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா தங்க நாணயங்கள் வந்து உற்பத்தி பண்றத குறைச்சு வெள்ளி நாணயத்துக்கு மாறுவாங்க. அதையும் குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த குப்த அரசர்களினுடைய அந்த பட்டங்கள் குறித்து அந்த தங்க நாணயங்கள் வந்து வெளியிடுது, சரியா? அப்ப அந்த நாணயத்துல அவருடைய பட்டங்கள் வந்து அந்த இடத்துல பொறிச்சு வச்சிருக்காங்க. அதை வச்சு இவர் வந்து எந்த மன்னரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா சமுத்திரம் மாதிரி கவிதை எழுதுவார். அப்ப அவர் வந்து கவிராஜான்னு சொல்லி அந்த நாணயங்கள்ல வந்து வெளியிடுவாரு. அப்ப அதை வச்சு சொல்லும் போது அந்த பட்டங்கள் இந்த குப்தருடைய மன்னருக்கு தான் இந்த நாணயங்கள்னு சொல்லி அந்த இடத்துல கன்க்ளூஷனுக்கு வரும். சரி, சட்டங்கள் குறித்தும் தெரிவிக்குது. அவருடைய நாணயங்கள் எடுத்துட்டீங்கன்னா சடங்குகள் குறித்தும் இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த நாணயங்கள் என்ன சடங்கு நடத்தினாங்க, அசுமேத யாகம் நடத்தினாங்களா இல்ல வேற எந்த சடங்குகள் நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட குப்தர் காலத்து நாணயங்கள் நல்லா அழகா நமக்கு தெரிவிக்குது. சமுத்திரகுப்தர் பாருங்க, அவர் ஒரு விஷ்ணு பக்தர். இவர் பாத்தீங்கன்னா பாருங்க, வேதகால சடங்குகளுக்காக குதிரைகள் பலியிடும் வேள்வியை வந்து சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினாரு. அப்ப அந்த சடங்குகளை பத்தியும் அந்த தங்க நாணயங்கள்ல வெளியிட்டு இருக்கிறாரு சமுத்திரகுப்தர் நமக்கு தெரியுது. அடுத்ததா இந்த சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவம் பொறிச்சு இவர் வீணை வாசிக்கிற மாதிரி உருவம் பொறித்த நாணயத்தையும் வெளியிட்டு இருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், இங்க வந்து சடங்குகள் பத்தி நாணயம் சொல்லுது. இவங்களுடைய இந்த பாருங்க கவி ராஜா சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த கவிராஜாங்கிற பட்டம் இருக்கு பாருங்க. அப்ப அந்த பட்ட பெயர்களை பத்தி நாணயங்கள் சொல்லுதுங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. சமுத்திரகுப்தரை வச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 6ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க குப்தர் காலத்து சான்றுகள்னு சொல்லிட்டு, அந்த தொல்லியல் சான்றுகள்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள் சொல்லப்படுது. இது தொல்லியல்ல ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த நாணயங்கள் சமுத்திரகுப்தருடைய அழகபாத்து தூண் கல்வெட்டு தொல்லியல் மூலமா கண்டுபிடிச்சாங்க. மெஹரலி இரும்பு தூண் இருக்கு இல்லையா, அது ஒண்ணு. 2ஆம் சந்திரகுப்தர் அதாவது விக்ரமாதித்யன் அவருடையது பாருங்க, உதயகிரி குகைகள் வெட்டு, மதுரா பாறைகள் வெட்டு, மதுரா பாறைகள் வெட்டு, சாஞ்சி பாறைகள் வெட்டு. இந்த மூன்றுமே பார்த்துக்கோங்க 2ஆம் சந்திரகுப்தர்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது ஸ்கந்தகுப்தருடைய பித்தாரி தூண் கல்வெட்டு. இங்க கத்வா பாறைகள் வெட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கத்வா பாறைகள் வெட்டுலாம் குப்தர் காலத்துல தான் சொல்லி சொல்லணும். மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாப்ல இருக்குது. இந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மதுபான் செப்பு பட்டயம் குப்தர் காலத்துன்னு சொல்லி சொல்றோம். சோனாபட் செப்பு பட்டயம் இருக்குல்ல, அந்த சோனாபட் செப்பு பட்டயமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா குப்தர் காலத்து சான்றுகளுக்கு தான் எடுத்துக்காட்டு. இந்த குப்தர் காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகமே குமாரகுப்தர் 1ஆம் குமாரகுப்தரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம். அந்த நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பை வச்சு நம்ம குப்தர் காலத்து சான்றுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இலக்கிய சான்றுகள்ல ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுல புதுசா இருக்கிறத மட்டும் பார்ப்போம். விஷ்ணு, மத்சய, வாயு புராணம், பாகவத புராணம் போன்ற புராணங்கள் குப்தர் காலத்துல எழுதப்பட்டது. நாரதரினுடைய அந்த நீதி சாஸ்திரம் சொல்றாங்க, நாரதருடைய நீதி சாஸ்திரம், காமாந்தகருடைய நீதி சாஸ்திரம் அது ஒண்ணு படிச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா குப்தர் காலத்து சான்றுகள். பானர் பாத்தீங்கன்னா ஹர்ஷருடைய ஆட்சி காலத்துல இருந்தவர். அந்த பானர் பாத்தீங்கன்னா ஹர்ஷரை பத்தி எழுதியிருப்பாரு, அதுக்கு முன்னாடி இருந்த குப்தர்களை பத்தியும் எழுதியிருப்பாரு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது யுவான் சுவாங் பாத்தீங்கன்னா ஹர்ஷர் இருக்கும்போது வந்தவர். அந்த ஏன்னா ஹர்ஷர் வந்து குப்தர் காலத்துக்கு பின்னாடி வந்தவர் தான் ஹர்ஷர். அதனால அந்த ஹர்ஷருடைய ஆட்சி இடத்துக்கு வந்த அந்த யுவான் சுவாங் பாத்தீங்கன்னா சியுகி அப்படிங்கிற நூல்ல குப்தர்களை பத்தியும் சில செய்திகள் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல குப்தர்கள் காலத்திலே பயணித்து வந்த அந்த பாகியான், அந்த 2ஆம் சந்திரகுப்தர் சொல்றோம் விக்ரமாதித்யன், அவருடைய அவைக்கு வந்த பாகியானுடைய பயண குறிப்பும் இருக்குது. அவரும் ஒரு சீன பயணி தான். இதுல பயணி பாகியான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முதல்ல இந்தியாவுக்கு வந்து ஒரு சீன பயணி யாருன்னு கேள்வி கேட்டா பாகியான்னு சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்தது பாகியான்னு சொல்லணும். இந்த பாகியானுடைய குறிப்புகளும் குப்தர் காலத்து சான்றுகளும் அது பாக்குறோம். 2ஆம் சந்திரகுப்தர் அதாவது விக்ரமாதித்யனுடைய ஆட்சி காலத்துலதான் சீனாவில இருந்து வந்த ஒரு பௌத்த துறவி யாருன்னு கேட்டா பாகியான்னு நம்ம சொல்றோம். இவர் இந்தியாவில வந்து பயண குறிப்புகள் எத்தனை ஆண்டுகள் இங்க தங்கினாரு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பயண குறிப்புகள் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்தியாவில வந்து அந்த குப்தர் காலத்துல வந்து மக்கள் எப்படி அவங்களுடைய சமூகம் இருந்தது, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, மதம் என்ன, ஒழுக்க நிலைகள் என்ன, இதை பத்தின செய்தியை எல்லாத்தையுமே அந்த பாகியானுடைய குறிப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல பாகியானுடைய கூற்றுப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகியான் ஒரு சிறப்பா ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடு, எப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர், கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. குப்தர் காலத்துல தான் சொல்றாங்க கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் நீதி வழங்கினதுலயும் சில விஷயங்கள் பின்வருமாறும் பார்ப்போம். சரி, மரண தண்டனை வழங்கப்படவில்லை, அதுதான் அந்த இடத்துல கடுமையான தண்டனை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கயா இருக்கு இல்லையா, கயா புத்த கயா இருக்கும், அவர் தான் வந்து ஞானம் பெற்றாரே அந்த புத்தரு, அதுதான் கயா.
அப்போ குப்தர் காலத்துல அந்த அப்படிப்பட்ட கயா வந்து பாழடைந்து கிடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுல கபிலவஸ்து வந்து காடாகி கிடந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா பாடலிபுத்திரத்துல மட்டும் மக்கள் செல்வத்தோட செழிப்போடு வாழ்ந்தாங்கன்னு சொல்லி குப்தர் காலத்து குறிப்பை வந்து பாகியான் பதிவு செஞ்சு சொல்லியிருக்கிறாரு. இப்ப முன்ன பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல பாகியான் பத்தி பார்த்தோம். இப்ப பாருங்களேன், இந்த 11ஆம் வகுப்புல வந்து கொடுத்திருக்கிறாங்க பாகியான் பத்தி குறிப்பு. மதுரா பாடலிபுத்திரம் குறித்து பாகியான் சொல்றாருன்னு. அதுல பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் பத்தி மட்டும் சொல்லியிருந்தாங்க. பாருங்க, மதுரா பாடலிபுத்திரம் குறித்து பாகியான் சொல்றதை பத்தி பார்ப்போம். இந்த மதுராவில் மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. குப்தர் காலத்துல மதுராவில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த மதுராவில வந்து புத்தருடைய சிலை ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கோமா, 18 அடி உயர சிலை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மதுராவில மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சு, அந்த மதுரா மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசருக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள் மட்டும்தான் தானியத்துல ஒரு பகுதியை அரசனுக்கு கொண்டு போய், அதாவது குப்தர்கள் அரசனுக்கு கொண்டுட்டு போய் தரணும்னு சொல்றாங்க. அடுத்தது குற்றவாளிகள் பாருங்க, குற்றவாளிகளுக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க தண்டனைகள் ஒன்றும் பெரிய கடுமையான தண்டனைகள் இல்லைன்னு சொல்றாங்க. அபராதம் தான் விதிக்கிற மாதிரி தண்டனைகள் இருந்தது. ஆனா எப்ப வந்து அந்த வலது கை எடுப்பாங்கன்னு மட்டும் பாருங்களேன். மீண்டும் மீண்டும் அவன் ஒருத்தன் வந்து கலகம் செய்யறான் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து வலது கையை வந்து துண்டிச்சு விட்டுருவாங்க. இதுதான் குப்தர்கள் காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லி இந்த செய்தியா பாகியானுடைய குறிப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த உயிரினத்தையும் சரி கொள்வது இல்லைங்கிறாங்க. அடுத்தது மதுபானத்தையும் அருந்துவது இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் வசிப்பவர்கள் நல்ல பணக்காரர்களாகவும் வசதியானவர்களாகவும் இருந்திருக்காங்கன்ற செய்தியும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உயிர் கொலை செய்யறது இல்லை. ஏன்னா புத்த சமயம் சமண சமயம் இதெல்லாம் என்ன சொல்லுது, அந்த அகிம்சை தானே சொல்லுது. அதான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. மதுபானத்தை அருந்துவது இல்லை என்று சொல்றாங்க. சரி, பாடலிபுத்திரத்துல மக்கள் இருக்காங்கல்ல, மிக செழிப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் படிப்போம் இல்லையா, கொடைகுணம் கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பாடலிபுத்திரத்துல எடுத்துக்கிட்டா அந்த மக்கள் எல்லாம் நல்ல வசதியா பணக்காரங்களா இருக்கிறாங்க. அதனால மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உதவுறாங்க. அதுதான் ஈகை குணத்தில் ஒருவரை ஒருவர் மிஞ்சுவாங்களாம். நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு பாடலிபுத்திரத்து மக்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் பாகியான் குறிப்பு தான் நமக்கு சொல்லுதுங்க. சரி, நகரங்களில் அந்த வைசிய குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா, அந்த வைசிய குடும்பத்தினர் தர்மம் செய்வதற்கு, மருத்துவத்திற்கு, அதே சமயம் சத்திரங்கள் கட்டுறதுக்கெல்லாம் அந்த நகரங்கள்ல வாழ்ந்த, அதாவது புத்தர்கள் காலத்தில் நகரங்கள்ல வாழ்ந்த அந்த வைசிய குடும்பத்தினர் தர்மம் செஞ்சிருக்காங்க. எதுக்காகன்னு குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அன்ன சத்திரம் கட்டுறாங்க, மருத்துவமனை கட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லி சொல்றாங்க. உதவிகள் நிறைய செய்யறாங்க. அனைத்து ஏழைகளுக்கும் சரி, ஆதரவற்றவர்களும் சரி, அனாதைகள், விதவைகள், குழந்தை இல்லாதவர்கள், சரிங்களா, அங்கவீனர்கள், ஊனமுற்றவர்கள் என அனைவருக்குமே அனைத்து விதமான உதவிகளையும் செய்யறாங்க அந்த வைசிய குடும்பத்தினர் சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. இப்படி செழிப்பா இருந்திருக்காங்களா குப்தர் காலத்து மக்கள்னு சொல்றாங்க. 12th எத்திக்ஸ் புக்லயும் பாகியான் குறிப்பு பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன செய்தி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான். அவர் தான் விக்ரமாதித்யன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைக்கு வந்தாருன்னு நமக்கு தெரியும். அந்த பாகியான் இந்தியாவில எந்தெந்த இடங்களை வந்து பார்வையிட்டார்னு ஒரு கேள்வி வரும்போது பெஷாவர் சொல்லியிருக்காங்க, காசி சொல்லியிருக்காங்க, கயா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், மதுரா படிச்சிருக்கோம், பாடலிபுத்திரம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நகரங்களை வந்து பார்வையிட்டு இருக்கிறாரு பாகியான்னு சொல்றோம். இந்தியாவில மட்டும் அவர் 9 ஆண்டுகள் வந்து தங்கி இருந்திருக்கிறாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பாடலிபுத்திரத்துல மட்டும் 3 ஆண்டுகள் வந்து அவர் தங்கி இருந்து என்ன பண்ணாருங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா. அந்த பாடலிபுத்திரத்துல 3 ஆண்டுகள் தங்கி இருந்து சமஸ்கிருத மொழியை படிச்சிருக்காப்ல. அதே சமயம் பௌத்த இலக்கியங்களை படிச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாடலிபுத்திரத்துல 3 ஆண்டு தங்கி இருந்த போதுதான் சமஸ்கிருத மொழியவும் பௌத்த இலக்கியத்தையும் படிக்கிறாரு. ஏன்னா இத்தனை நகரங்களை வந்து பார்வையிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கோம், மதுரா, பெஷாவர், காசி, கயான்னு சொல்லிட்டு. அப்ப எந்த இடத்துல 3 ஆண்டுகள் சொல்லும் போது பாடலிபுத்திரத்துல தான் படித்தார் அப்படின்னு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இவருடைய குறிப்புகள் 2ஆம் சந்திரகுப்தன், ஏன்னா அவருடைய அவைக்கு தானே வந்தாரு, அதாவது விக்ரமாதித்தனுடைய அவைக்கு தானே வந்தாரு. அந்த 2ஆம் சந்திரகுப்தனினுடைய கால அரசியல் எப்படி இருந்தது, அவனுடைய சமூகம் எப்படி இருந்தது, அவனுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, அவன் பின்பற்றிய அந்த சமயம் எப்படி இருந்தது, இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாத்தையும் சேர்த்து பாகியான் கொடுத்திருக்கிறார்.